வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மதங்கடந்த மகா மந்திரம் வாழ்க வையகம், மதங்கடந்த மகா மந்திரம் வாழ்க வளமுடன். எல்லோரும் சொல்லுவோம் வாழ்க வையகம், எப்போதும் சொல்லுவோம் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வளர்க வேதாத்திரியம். இந்த மகாசலம் இருக்கக்கூடிய அனைவரையும் நன்றோடு வணங்கி, இன்னும் வேறு என்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர், இன்னும் வேறு என்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர், எடுத்த மனித பிறப்பு எய்தியதே முழுமை என்று தான் முழுமை பெற்றது மட்டுமல்லாமல் உலக மக்கள் அனைவரும் ஜாதி மத இன மொழி கடந்து உலக மக்கள் அனைவரும் உய்ய வேண்டிய வழிகாட்டி நம்ம வழிநடத்திக் கண்ணை இமைகாவை காப்பதை போல் நாம் காத்து கொண்டிருக்கக்கூடிய நமது ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சியர்களை மனம் மொழி மெய்களினால் வணங்குவோம், வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். வரவேற்பு அண்ணன் சொன்ன மாதிரி சேவைக்காக மத்திய அரசாங்கக்கூடிய உயரிய விருதான பக்தரின் பட்டம் பெற்று நல்ல நிர்வாகம், நல்ல வளர்ச்சி கொடுக்கும். இதுதான் தாரக மந்திரம். இந்த உலக சேவா சங்கம் ஐநா சபை ஆலோசனை குழு உறுப்பினருக்கு உயர்ந்திருக்கிறது. 33 பல்கலைக்கு மேல் நாம் பட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அது குறிப்பாக மத்திய அரசாங்கத்துடைய மத்திய பல்கலைக்கழகத்துடைய வாய்ப்பு இந்த ஆண்டு கிடைத்திருக்கிறது. இதெல்லாம் சாதாரண வாய்ப்பு அல்ல. போன 2-3 நாட்களுக்கு முன்னால் நம்முடைய மாவட்ட ஆட்சியாளராக இருந்து 2 முதல்வருக்கு முதன்மை ஆலோசகராக இருந்தவர் சம்பத் IAS, இந்தியன் ஆஃபீஸ் அசோசியேஷன், அதாவது 1907ஆம் ஆண்டு துவக்கப்பட்ட அந்த அமைப்பு, பள்ளியில் இருக்கக்கூடிய கலெக்டர், நீதிபதி, ஹைகோர்ட் நீதிபதி உட்பட அத்தனை பேர் மெம்பர். அவர்களை சென்ற மார்ச் 28ஆம் தேதி ஆழியாருக்கு வர சொல்லி நமது ஊர் மண்ணின் மைந்தர், இன்னைக்கு ஒரு முக்கியமாக பேரம்பேத்திலாம் வந்திருக்காங்க, கூட போயிருக்கிறாங்க, உதயகுமார் சொன்னார். அவருடைய முயற்சியால் 100 பேர் ஆழியாருக்கு வந்தாங்க. 100 பேர் வந்து பார்த்துட்டு அவர்கள் அசந்து போனார்கள். இப்படி ஒரு இடம் இருக்குது தெரியும், நான் அந்த டிபியில் வந்து நம்மளால் தங்கியிருக்கிறேன் கலெக்டரா, ஆனால் இதுக்குள்ளே இப்படி வர வாய்ப்புலாம் போய்விட்டதுன்னு சொல்லி 3 நாள் பயிற்சியில் அவங்க பெற்ற அனுபவம் அளவிட முடியாதுன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னவருக்கு அதில் அதாவது குறிப்பாக அந்த சம்பந்தியர் சொன்னது என்ன சொன்னாருன்னா, எல்லாரும் நமச்சிவாயம் வாழ்க, நாதன் வாழ்கன்னு இறைவனை வாழ்த்துவாங்க, மன்னர்களை வாழ்த்துவாங்க, ஆனால் ஒரு மகான் மனிதர்களை வாழ்த்து சொன்ன பெருமை வேதாத்திரி மகனுக்கு மட்டுமே உண்டு. அது வாழ்க வையகன், வையகத்தை வாழ வச்சிருக்கிறாருன்னா அவர் ஒரு சித்தர் தான். ஒரு மகான்களை தாண்டி ஒரு சித்தர் வார்த்தை சொன்னார். நினைச்சு பாருங்க, நல்லா உலகமே ஏற்றுக்கொள்ளுகிறது தடையில்லாமல். கல்லாதவர்கள் கற்றவர்கள் ஆண்கள் பெண்கள் வாரீர், கருப்பு வெள்ளை தோல் நிறத்தும் உலக மதம் ஒன்றே என்று சொன்ன வார்த்தையை போய்கொண்டிருக்கிறது. நமக்கெல்லாம் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. காரணம், சமுதாயத்தில் பிறந்து வளர்ந்ததில் எத்தனை கோடி பேர் எவ்வளோ உதவி பண்ணியிருக்காங்க. வந்து சொல்லுவாங்க, ஒரு படி உணவுல உலக ஒற்றுமை கண்டுடு, ஒரு படி கையில் சாப்பாடு எடுத்து நினச்சி பார்த்தா எத்தனாயிரம் பேர் உழைப்பு வந்து உட்காந்துருக்கு. பின்னாடி எத்தனாயிரம் பேர் உழைப்புல இங்கே உட்காந்துருக்குறோம். நம்ம என்ன செய்ய முடியும்? பெருசாக அதை செய்யலாம் கூட நம்ம வேலையை ஒழுங்காக செஞ்சால் போதும்பா. அதான் கற்றல், கடைபிடித்தல், கற்பித்தல். எல்லாமே கற்றல், கடைபிடித்தல், கற்பிக்கணும். கற்பிக்கணும்னா என்ன பண்ணணும்? முதல்ல கற்றுக்கணும். கற்றுக்கிட்டா போதாது, கடைபிடித்து கற்பித்தாதான் வெற்றி பெறும். அடிக்கடி சொல்லுவேன், மகிழ்ச்சி அவர்கள் நமக்கு வழிகாட்டியவர் மட்டுமல்ல, வாழ்ந்து காட்டியவர். ஒரு மனிதன் எப்படி, ஒரு ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும் நமக்கு முன்னோடியாக வாழ்ந்து காட்டியவர்கள். காலத்தொட்டு உனக்கு கூட ஒத்துக்கொள்ள ஒரு மகான். எல்லா மகானையும் தேடி நம்ம அந்த இருப்பிடத்துக்கு போகணும். ஆனால் அருத்தந்தை தான் நம்ம நாடு எல்லா இடத்துக்கும் வந்தவர். நான் கூட இத்தனை 40 ஆண்டுகளில் ஒரே ஒரு முறை தான் கூடுஞ்சேரிக்கு ஒரு வாய்ப்பு. என்ன அவருக்கு தேவையில்லை, எல்லாரும் நான் வர்றேன்ப்பா, நீங்கள் வந்தால் 50 பேர் வரணும், ஒரு ஆள் வந்தால் போதும் இல்லை. ஒரு கடுதாசி, காரண கடுதாசி உதாரணம் சொல்ல பாருங்க எவ்வளோ உழைப்புன்னு. அப்போ தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார், மன்ற பயிற்சி நடத்திட்டு இருக்கிறார். அந்த சாப்பாடு உட்காரும்போது அம்மா கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ஒரு கடுதாசி வந்திருக்குதுங்க, இந்த மாதிரி ஊட்டியிலிருந்து எழுதுகிறோம், எங்கள் குடும்பம் கொடுப்பதாக அறிகிறோம், ஏதாவது ஒரு தேதி சொன்னால் நாங்கள் ஒரு 4 பேரை வந்து கற்றுக்கொள்ள விரும்புகிறோம்னு சொல்லி கடிதம்.
இந்த கடிதத்தை வாங்கி படித்து பாட்டு பாக்கெட்டில் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் புறப்பட்டார். அங்கே போய் தொலை வர்றாரு. யாரான்னு கேட்டா கடைசியில் சத்தியமூர்த்தின்னு பார்த்தா நான் தாங்க சத்தியமூர்த்தி, நான் தான் கடிதம் எழுதினேன், நான் தான் வேதாத்திரின்னு இருக்கிறார். நீங்கள் வந்துட்டீங்களா? நாங்களும் வரணும். நீங்கள் வந்தால் 4 பேர் அங்கே வரணும், நான் ஒருத்தர் வந்தால் போதும் இல்லவா? நினச்சிப்பார். எப்போ சொன்னது? 50-60 நாள் முன்னால் சொன்னது. நடந்திருக்குது, சொல்ல மட்டும் இல்லை. அப்படி பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊரா நாடு தெரு தெருவா நடந்திருக்காங்க, கிராமங்கள் தான் நடந்திருக்கிறாங்க. ஒரு பாதம் பட்ட அத்தனை அறிவித்துக்குள் அமைந்துவிட்டது. 222 அறிவித்துக்குள் வரைக்கும் அமைஞ்சிருக்கிறது. 382வது கிராமம் நம்ம கிராமம் துவக்கக்கூடிய வாய்ப்பு அன்பு அண்ணன் ஏற்பாடுகள் கொடுத்தாங்க. அப்படியே நண்பர்களோடு இணைந்து அவர் பிறந்த மண்ணுக்கு செய்ய வேணும் இல்லையா, பிறந்த ஊருக்கு பெருமை தேடுன்னு ஒரு வார்த்தை வரும் இல்லையா, செஞ்சிருக்கிறேன். நம்மளால வர முடியாது. மற்ற எல்லா அமைப்புகளை விட இது ஏன் வேறுபடுகிறது என்றால் தத்துவம் ஒன்று தான். தத்துவம்னா உண்மை உலகத்தில் ஒன்று தான். அந்த உண்மையை விளக்கிறதுக்கு விஷயம் நிறைய இருக்குது. பல உண்மைகளை பொய்யாகவே உணர்த்திட்டாங்க, பல உண்மைகளை பொய்யா உணர்த்திட்டாங்க. அந்த உண்மையை உண்மையாக விளக்கக்கூடிய ஒரு நிலை வரணும். அதான் சொல்லுவா இல்லையா, அந்த குருக்கடை சொன்னாங்க இல்லையா, அறிவே தான் தெய்வம் என்றார் தாயுமானார். எவ்வளவு விடை! அறிவுதான் தெய்வம். இப்படி அறிவாக இருந்தால் தெய்வமான வாழ்க்கை வாழ நடத்தும். அகத்ததான் மெய்ப்போல் எடுத்துக்காட்டி அறிவின் அறிவித்தார் திரு வள்ளுவர். வள்ளுவர் பிறந்த மண்ணில் அறிவுக்கு பஞ்சமா? அப்பதான் பஞ்சமா தான் இருக்கு. அறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார். அதுக்கு திருமூலர் என்ன அறிவு சொன்னார்? முதல்ல தன்னை எரிதனக்கோர் கேளில்லை, தன்னை எறாமல் தானே கெடுக்கிறான். இதுதான் முதல் அறிவு. ஊரறிந்தாய் உலகறிந்தாய் உன்னை யாருன்ற உன்னை மட்டும் அறியவில்லை விஞ்ஞானத்தால் மகிழ்ச்சி. எல்லாரும் தெரியும், நம்மளை பற்றி தெரியாது. அதான் நம்மளை தெரிஞ்சுக்கிறோம். தன்னை எரியும் அறிவே இருந்த பின் தன்னையே அரிசிக்கத்தானா இருந்தானே. யாரெல்லாம் தன்னை நேசிக்கிறார்களோ அவர் பிறர் நேசிப்பார்கள். யார் தன்னை உணர்ந்து கொள்கிறார்களோ இப்போ உணர்ந்து கொள்ள, இதுதான் வேதாத்திரியம். இப்போ அந்த மாதிரி திருமூலர் அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொல்ற திருமூலர் அவர்கள் ஆழ்ந்து ஆனந்த கவியார்த்தார் ராமலிங்கர். அறிவில் அறிவாய் நிலைத்தோர் அறம் வகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூறுங்கிற செயலை 100 மடங்கு புதுப்பிச்சவர் அன்பு அண்ணார் வகை. ஏன்னா 18 சித்தர் இருக்கிறாங்க. என்னை கேட்டாரு, சாமிஜிக்கு ஒரு உருவ சிலை வைக்கணும்னு நினைக்கிறேன்னு. தர வைங்க என்ன, தலைவர் ஒத்துக்க மாட்டாரு, சாமிஜி விரும்பல, அதனால வைக்கலாம், ஏன்னா காலங்காலத்துக்கு இருக்கும் அப்படின்னு. அவர் கடைசியில் அவர் நெருங்கி நண்பரில் தலைவர் இல்லைங்க மகிழ்ச்சி சொல்ல வைக்க வேண்டான்ட்டாரு. மகிழ்ச்சி வைக்க விடாரு, குருநாதர் வைக்கலாம் இல்லையான்ட்டார். குருநாதர் யாரு? திருமூலர். இன்னொரு குருநாதர் யாரு? வள்ளலார். பாருங்க. அப்புறம் யாரு? திருவள்ளுவர். முடியுமே. எதுக்கு? காலத்துக்கு அடையாளம் வேணும். வாழ்ந்தவர்களை உள்ளது சமுதாய சேவை செய்தவர்களை நம்ம நினைக்கலாம். அப்படிப்பட்ட பிறக்க மாட்டாங்க. குடும்பத்தில் கூட அந்த பெருமை பண்ணாதான் அந்த குடும்பத்துக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகளை பிறக்கும். தாத்தாவுடைய பெருமை சொல்லும் போது பேர் அப்படி வாழணும்னு நினைப்பான். தாப்பாவுடைய சிறுமி தான் பேச கற்றுக்குமா தவிர பெருமையை பேச தயாரம் இல்லை, கற்றுக் கொடுக்கல. அப்பா அம்மா பெருமை பேசல, பையன் அப்படி வருவான். பெருமை பேச வேண்டும் பாரதி சொன்ன மாதிரி எங்க பெருமை பேசுறோம்? பழக்கத்துல சிறுமை தான் பேசிக்கிட்டு இருந்தோம். இப்ப இல்லை, நாம வந்துட்டோம், மாறிட்டோம். எண்ணம் சொல் செயலால் தானே கோப்பிருக்கோ தற்காலத்துல பிற்காலத்திலோ உடம்பு தீவிர அளவுக்கு வளர்ந்துருக்கிறோம். எப்ப முடியும்? என்ன அறிய யாரும் ஊரே யாவரும் கேளீர் தீது நன்றும் பிறர வாரா ஒத்துக்கணும். அதான் அங்கு சொல்லுவார், கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணு இன்ப துன்பம் அவன். இதை விதைத்தாய் அறுவடை செய்கின்றோம். இது அறுவடை விதைக்கணும். அந்த கல்விதான் இது. கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், அங்கே புல்கள் முளைத்து விடலாம், நல்ல முதல்வர் முளைப்பிடும் பாரதிதாஸ் சொல்லுவார். கல்வினா அந்த கல்வி கொடுத்தா அது கெட்டு போச்சுனோம். 4 கல்வி கொடுக்கணுங்க. கல்வி வேணும். ஒரு கல்வி 4 கல்வி. ஒன்று ஏட்டுக்கல்வி சிறப்பாக இருக்கிறது. 2வது தொழிற்கல்வி, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை ஒண்ணுக்கள் ஒத்துக்கள். யார் சொன்னதுங்க? நம்ம மண்ணின் மைந்தர். பரவாயில்ல, யாருக்கும் தெரியும். வேண்டாம் பாரதிட்டுவார். இந்த வாரம் சொன்னது நாமக்கல் கவிஞர். சரியா? இன்னைக்கு கைத்தொழில் அற்புதமா இருக்குது. உலக அளவில் பிள்ளைகள் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறார்கள். 3வது ஒண்ணு ஈடுபட்டு இருக்கிறது, ஒழுக்க பழக்க கல்வி. சொல்றோம் ஒழுக்க விழுப்பம் இதெல்லாம் ஒழுக்கம் உயிர்வாமோடு சொல்லிட்டு இருக்கிறோம். சொல்லிக் கொடுக்கலையே. தாய் வந்து மதிக்கிற ஒரு சாதாரண பண்பு கூட சொல்லிக் கொடுக்கலையே. நம்மளோட சட்டக்கல்லூரியில் போன வாரம் ஒரு 400 மாணவர் 1ஆம் ஆண்டு மாணவருக்கு பயிற்சி கொடுக்க வாய்ப்பு துவக்கலாம்.
இந்த மாணவர்களை கேட்டேன், அன்பு மாணவ செல்வங்களே, எத்தனை பேர் கொண்டு புறப்படும் போது அம்மா அப்பா ஆசி பெற்று வந்திருக்கு, கை தூக்குனேன். ஒரு 10 குழந்தை தூக்குனாங்க. பரவாயில்ல, இப்போ ஈரம் இருக்குது, வெதனல் இருக்குது. அம்மா அப்பா காலத்தொட்டு வணங்கி வாங்கிட்டு ஒரு 3 பேர் தூக்குனாங்க. பரவாயில்ல, ஆசையாவது வாங்கினாங்க இல்லைங்களா? பரவாயில்ல, இனிமேல் போயிட்டு வரும்போது ஆசி வாங்கிட்டு வாங்க. ஏன்னா உலகத்தில் தலை சிறந்த ஆசி அம்மா தான். ஏன்னா பிரம்மா நமக்கு தெரியாது, பிரம்மா படிச்சாங்கிறோம் நமக்கு தெரியாது, ஆனால் அம்மா படிச்சது தெரியும். சொல்லிக் கொடுங்க. மாதா வயிறு அறிய வாடார் ஒரு காலம் சொல்லிருக்கிறான், சாதாரண வார்த்தை அல்ல. நீங்க அம்மாவை பற்றி அன்பு காட்ட தெரியலையே, உழைப்பு தெரியலையே, சொல்லிக் கொடுக்கல. ஒரு குதிரை வண்டியில் போறவனுக்கு இந்த குதிரை வண்டியில் தெரியணும், அப்பதான் மதிப்பான். உலகமே ஆதிசங்கர் கால் 26 வயசுல விழுந்தாங்க. கேரளா வச்சு அந்த ஆதிசங்கர் காலில் உலகமே ஒரு கால் விழுந்தது. அவர் யாரை வணங்கினாரு? தாயை வணங்கினார். அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. உலகத்துக்கே ஞானியா இருக்கலாம், அவருக்கு குரு தெய்வம் தாய். வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. கோடான கோடி சொத்து அந்த காலத்திலேயே. அது ஒரு ராஜா போகும்போது பார்த்துருக்காரு, ஈயத்தில் அலுமினியத்தில் வாசக்கால் போட்டிருக்குது. நான் மரத்தில் போடுறதுல அலுவலகத்தில் யார் போல எடுத்து சொல்லு. அரண்மனைக்கு எதிர்மனை கட்டக்கூடாது சொன்ன உடனே என்ன அடுத்த நாள் செம்பில் போட்டாராம். அலுமினியம் போடக்கூடாது. நான் அப்புறமா இன்னும் கோபம் வந்தது, ஏன் செம்பில் வேறு போட இல்லையா? அடுத்த நாள் என்ன பண்ணாரு? தங்கத்திலே போட்டார். அப்போதான் வந்தார், என்னையா இல்லையா உனக்கு எவ்வளோ வேணும் சொல்ல, உங்கள் வாசப்படி போட்டு தரேன். உண்மையிலேயே பட்டினத்தார் அந்த நாட்டுடைய ராஜாவுக்கு அப்போ பண்ணலைன்னா கொடுக்கக்கூடிய அளவுக்கு வல்லமைப்பட்டவர். வார்த்தை சொல்ல சரித்திரம், ஏதோ கதையாக சொல்லலை, கற்பனையாக சொல்லலை, சரித்திரத்தில் இழந்துட்டோம். அவங்களோட எலும்பு தோல் சதையாக வாழ்ந்த ஒரு மனிதர் அவர். ஒரு வரியில் ஞானம் பெற்றாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பல புத்தகங்கள் படித்து உயர்ந்து ஞானியான உண்டு, சில செயலை பார்த்து சில வார்த்தைகளை ஞானி உயர்ந்தவர் உண்டுங்கிறார். என்ன வார்த்தையில் ஞானம் பெற்றாரு? காதற்ற, பரவாயில்ல, நிறைய இருக்குங்க, சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் சொல்லிக் கொடுக்கணும். காதற்ற ஊசி வாராதே கடைவெளி, கடைவெளி சுத்தவெளி. வளர்கார சொல்லி கடை விரித்தேன் கொள்வார் இல்லை, கட்டி கொண்டேன் அச்சில் ஏற்றுவேன் அகிலம் பரப்புவேன், ஒரு உடல் இருக்கிற பல உடல தவளல. அதான் மறையாது. புத்தர் மனிதனும் போத மறையாது. விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை, என்னும் எண்ணங்கள் உறங்க அரசை விரும்பு. இதை சொல்லிக் கொடுக்கும். அப்படிப்பட்ட அந்த எல்லாம் திறந்தவர்கள் போய் வாசல் நின்று கேட்குற, அம்மா முதல் பிச்சை நீ போடுங்கம்மா, முதல் யாசகம் போடுமா, அவங்க எல்லாம் முதல்ல வாங்கினுங்கிறாங்க. அந்த அம்மா ஞானி பெற்ற அம்மா அல்லவா, எட்டி பார்த்தாங்க. ஏடா திருவங்கடா, ஒரு பேர் திருவங்கடை, நம்ம தான் வச்சு பேர் பண்ணிருந்தார். இவ்வளோ சொத்தை விட்டு உனக்கு இது ஓடி மேலே ஆசை விடலையான்னு கேட்டான். இவ்வளோ சொத்தை பொண்ணு பொருள் அத்தனையும் விட்டு ஓடு ஆசையில, அப்போதான் அடிச்சிரு ஓடுன்னு. பட்டண கையில் ஓடு இருக்காது, பிச்சை ஓடு இருக்காது. வாசல் படி கிடந்து வாராத பிச்சைக்கு ஏங்கிக்க மாட்டேன் பார். அப்பதான் போனார். ஆனால் தாயினுடைய இறுதி கால வரைக்கும் அதுள்ள வாழ்ந்தார். ஏன்? இறுதி கடன் செஞ்சுட்டு போகும். அதான் இறுதி கடன் சொல்லிக் கொடுக்கணும். எல்லாம் மகான் வாழ்ந்திருக்கிறார்கள் நினைச்சு. அதான் மகிழ்ச்சி சொன்னாரு, அறிவில் அறிவா நினைத்தோர் அறமகத்தோர் அது வாழ்ந்து காட்டு கல்வி தான் கல்வி. மற்ற கல்விகள் நிறைய நல்லா இருக்கு, புறத்தேவைக்கு உண்டான கல்வி நிறைய இருக்கு, சிறப்பா இருக்கு. உலகத்தையே நம்பர் 1 இருக்கிறோம். குளிர்ச்சி கூட செய்ய முடியாது நாட்டில் இன்னைக்கு எல்லாம் நம்மளால செய்ய முடியும்னு வந்திருக்கிறோம். அத்தனை பேர் உழைப்பு தான். எத்தனை உருவாக்கி இருக்கிறாங்க, சாதாரணமான வந்து உட்காந்துருக்காங்க. எத்தனை வல்லுநர் உருவாக்கி இருக்கிறாங்க, எத்தனை விஞ்ஞானிகள் உருவாக்கி இருக்கிறாங்க. அப்படி மாமேதைகள் வரலாம். இவ்வளவு உழைப்பு தான் இன்னைக்கு இந்த நாடு உயர்ந்து நிற்குது. நினைச்சு பாருங்க. ஆனால் அதுதான் மதிக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும். இது இந்த கல்வி. அப்போ ஒழுக்கப்பளுக்கு என்னங்க? 2 வார்த்தை வள்ளுவர் சொல்லுவாங்க, ஈதல் இசைப்பட வாழ்தல். அது உரிய வேற எதுவும் பண்ண வேண்டாம். வள்ளுவர் தானே சொன்னாரு. என்ன சொல்றாங்க? மகிழ்ச்சி என்ன சொல்றாரு? 2 உலக பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் நாடு உடலுக்கு மன துன்பம் தரமா. அந்த கல்வி வேணும். இது இருந்தா குடும்பத்தில் அமைதி வேணுமா, ஊர்ல அமைதி உருவாக்கணுமா? அமைதி தான். இதுதான் இந்த கல்வி. நீ கற்றுக்கிட்ட பத்தாது, கற்றுக் கொடுக்கணும். புரியுதா? கடைபிடித்து கற்பிக்கணும். ஏன்னா கண்ணில் இருக்கிற தூசியை துடைக்கிறதுக்கு இது கைக்குத்தான் உண்டு. கையில தூசி இல்லாத போது அப்படி நாம் கடைபிடிக்காம சொல்லக்கூடாது. கடைபிடிக்க மாதிரி சொல்லுவாரு, அவனுக்கு எல்லாம் கொடுத்துட்டம்பா, எதை சொல்றியோ அதை கடைபிடிப்பார், எதை கடைபிடிக்கிறியோ அதை சொல்லும்பார். இதான் வேதாந்தம். இதனாலதான் மெதுவாக தான் வளரும். ஆனால் வளர்ந்து தீரும், வளர்ந்து கொண்டிருக்கிறது.
சரிங்களா? ஏன்னா அறிவு முதல்ல வளரும், புல் சீக்கிரம் முளைச்சிடும். புல் வரைக்கும் கொண்டு தண்ணி உள்ள வேண்டாம், அது முளைச்சிக்கோ. ஆனால் நெல் விளையதான் எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். அதை பார்த்து வளர்க்கலாம் ஆகும். அதான் நாம் ஏதோ கோவில் கட்டி நாம் ஏதோ கல்கொத்தி கொண்டிருக்கவில்லை, கோவில் கட்டிக்கொண்டு சொல்லுவார். ஆக இந்த 3வது கல்வி தான் நான் பெறக்கூடிய பட்டம். ஒரு பெருமை. நான் இன்னைக்கு என் வாழ்க்கையில் பெற முடியாத ஒன்றை பெற்றுவிட்டேன். வேதாத்திரி மகிழ்ச்சியால் நானும் ஜெயின்ட்டு படமோ பட்டதாரி பட்டம் வாங்கிட்டேன். நீ எலிமெண்ட் ஸ்கூலை தாண்டல, யார் கொடுப்பா? வேதாத்திரி கொடுக்குறேன். ஆமாம், தத்துவ ஞானி. நினச்சி பாருங்க, உலகத்தை எங்கேயும் முடியாது. பல்கலைக்கழகம் உள்ள போனீங்கன்னா +2 தான் உங்களை விடுவாங்க. பாரதிதாசன் மட்டும் தங்கமுத்து இருக்கும்போது 10வது கொடுக்குறேன்னார். அவர் தான் உதவி பண்ணார். எல்லா பல்கலையும் 10வது 2 முடியாது. தங்கமுத்து வைச்சானது தான் பரவாயில்ல, 10வது 11 படிக்க வைங்கன்னார். சென்னையெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. அவங்க சொல்ல மாட்டேன்ட்டாங்க. ஆனால் ஒரு 5ஆம் வகுப்பு வரை படித்தவரை கூட வேதாத்திரியம் ஒரு பட்டம் முடியும் என்றால் இது வேதாத்திரிய வாழ்க்கைக்கான கல்வி என்று சொல்லி, இதற்காக அரசாணை நன்றியோடு அது உழைத்தோட்டல நன்றியோடு வணங்கி 4வது தான் இயற்கை பற்றி ஒரு கல்வி. என்ன கல்வி? இயற்கை பற்றி என்ன தெரியும்? எதுவுமே நமக்கு தெரியாது. இயற்கை கெடுக்க தெரியுமா தவிர இயற்கையை பாதுகாக்க தெரியல. இயற்கை பற்றி ஒரு அருமையான வரி இருக்குது. தரையில் தண்ணீர் விழுந்தவுடன் விதையெண்ணி முளைப்பது யாரால? இந்த கேள்வி பாருங்க. தரையில் தண்ணீர் விழுந்தவுடன் விதையெண்ணி முளைப்பது யாரால? மண்ணில் போட்டது விரை ஒன்று மரஜோடி கடியாவது யாரால? கண்ணுக்கு தெரியாத சிசுவையெல்லாம் கறி விளப்பது யாரு வேலை? நல்ல இயற்கை. அதை பற்றி கல்விதான் உயிரின பரிணாமம், பிரபஞ்ச பரிணாமம், ஜீவாந்த பெருக்கம், வான்காந்த எல்லாம் இருக்குன்னு சொல்லி இந்த 2 கல்வி வேறு எங்கேயும் கற்க முடியாத 2 கல்வியை இங்கே பெறுவோம். அதோட 3வது தன்னை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த குழந்தை சொன்னாங்க இல்லையா, உண்மை. ஆக அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த கல்வியை செய்யக்கூடிய 62 பேர் பட்டதாரி என்கிற சாதாரணமான 62 பல்கலைக்கழகங்கள். இதெல்லாம் 62 பல்கலைக்கழகங்கள். அது அத்தனை பேரும் நம்மால் முடிந்த அளவுக்கு நான் முடிஞ்சதை செய்யணும், முடியலைன்னா முயற்சி பண்ணி செய்யணும். முடிஞ்சதை செய்யணும், முடியலன்னா முயற்சி பண்ணி செய்யணும். அது உள்ள வாங்க சேர்ந்து செய்வோம். சேர்ந்து செய்யணும் முடியுது. அண்ணனுக்கு எவ்வளோ இருந்தாலும் கூட 60 பேர் பட்டதாரி ஆக்க முடியாது. இவ்வளோ பேர் உதவி, அதில் குறிப்பாக விஜயலட்சுமியோடைய பேரும் பங்களிப்பில் இருக்கிறது. நிறைய பேர் இருக்குது. நிறைய பேர் பண உதவி கொடுத்துருக்காங்க படிக்கிறவங்களுக்கு. அப்படி இருந்தால் கூட நம்ம படிக்கலாம், உதவி பண்ணலாம், படிக்க வைங்க. வாழ்நாள் மறக்கவே மாட்டாங்க. எல்லா தானத்தை விட வித்யா தானம் மிக உயர்ந்தது. அது இந்த ஆன்மீக வித்யா தானம் மிக உயர்ந்தது. அப்படி செய்வோம் அப்படி சொல்லி நல்ல நாளில் எனக்கு இங்கே நிற்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்த ராஜீவர் மனோகர் அறக்கட்டளைக்கும் அனைவருக்கும், அதோட குறிப்பாக 2 சான்றோர்களை பார்க்கக்கூடிய கல்வியாளரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி காணிக்காக்கி தொண்டாற்றி வெற்றியும் இன்பமும் காண்போம். நன்றி.